ஹாய், இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃபினான்ஸ். பிசினஸ் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன? அதோட கீ ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் சேனல் பிசினஸ் கான்செப்ட் பை கீர்த்தி ராவ். ஓகே. ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிசினஸ்க்கு எப்படி அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு உடம்புல எப்படி பிளட் ஃப்ளோ இருக்கோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த பிசினஸா இருந்தாலும் சரி, அந்த கம்பெனியா இருந்தாலும் சரி ரன் ஆகும், எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிப்பட்ட பிசினஸ் ஃபினான்ஸ் பத்தி தான் பார்ப்போம். ஸோ பிசினஸ் ஃபினான்ஸ் ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, the cash inflow, the cash outflow, and the cash how it works in the business. இதுதான் வந்துட்டு பிசினஸ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. இதுல வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பேசிக்கான திங்ஸை மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த பேசிக்கா பிசினஸ் ஃபைனான்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பிளானிங், ரெண்டாவது ஃபண்ட் ரைசிங், மூணாவது வந்துட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், நாலாவது வந்து பார்த்தோம்னா மேனேஜிங், அஞ்சாவது அனாலிசிஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா பிளானிங் அப்படின்னா ஒரு பிசினஸ்க்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஃபண்டை அலோகேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணணும். ஈவன் உள்ள பணம் வரதாலும் சரி, வெளில செலவாகிறதாலும் சரி, எதுக்கு என்னென்ன பண்ண போறோம், எந்த டைம் பீரியட்ல எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா தெரிஞ்சுனா மட்டும்தான் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ண முடியும். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது வந்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஃபினான்ஸ். ஸோ நீங்க பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கீங்க. ஏன்னா ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் வந்துட்டு கேபிட்டல் ரைசிங் ஆர் ஃபண்ட் ரைசிங். ஓகே, நம்ம இந்த பிசினஸ்க்கோ இல்ல இந்த ஒரு ஸ்டார்ட் அப்க்கோ இல்ல இந்த ஒரு கம்பெனிக்கோ வந்துட்டு நம்ம எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறோம்? ஓன் மணி இன்வெஸ்ட் பண்ண போறோமா, இல்ல பேங்க்ல வாங்க போறோமா, இல்ல வெஞ்சர் கேபிட்டல் வாங்க போறோமா, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்க போறோம்? ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் தகுந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, அதுக்கான வேலை இருக்குது. லைக் எதர் யூ ஹவ் டு பே த இன்ட்ரெஸ்ட், இல்லாட்டி வந்து நீங்க நிறைய வந்துட்டு உங்களுக்கு ஷேர்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்ல நிறைய ஈக்விட்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்ல வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ல நீங்க மாட்டாமலும் இருக்கும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நீங்க எப்படி வந்துட்டு இந்த பிசினஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்ன அப்படின்னா கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நீங்க வந்துட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த மிஷினரிஸ்க்கு எவ்வளவு நீங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, மார்க்கெட்டிங் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ரிசோர்சஸ் உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, ஆஃபீஸுக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, லாங் டேர்ம்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா பட்ஜெட்டிங் ஆர் கேபிட்டல் வந்துட்டு நீங்க வந்து டிவைட் பண்ணுவீங்க. இது வந்து கேபிட்டல் ஆஃப் ஃபைனான்ஸ். ஃபோர்த் வந்து மேனேஜிங். இந்த மேனேஜிங்கிற என்ன அப்படின்னா, டே டு டே வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகுது, உங்க பிளான் படி நீங்க பண்றீங்களா, இல்ல வந்து எதுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது, எந்த இதுக்கு அதிகமாகுது, இது வந்துட்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் பிளானிங் அஸ் வெல் அஸ் வந்து பேலன்ஸ் ஷீட், இது மூணுத்த வச்சுமே நீங்க ட்ராக் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் எப்படி உங்களோட ஃபினான்ஷியல் ஆர் கேஷ் இஸ் ஃப்ளோயிங் இன்சைட் த பிஸ்னஸ் ஆர் ஹவு இட் இஸ் மேனேஜிங் யுவர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்துட்டு கண்ட்ரோலிங் ஆர் மானிட்டரிங் ஆர் அனாலிசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது எப்படின்னா, ஸோ நீங்க டே டு டே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க அனாலிசிஸ் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலாம், நீங்க வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வரலாம். சர்டன் டைம் பீரியட் லைக் வீக்லி ஒன்ஸோ இல்லை ஃபோர்ட் நைட்டோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வந்துட்டு உங்களோட ஃபினான்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா வந்து செக் பண்ணி பார்க்கணும். லைக் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணிருக்கோம், இதுல எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கு, இல்ல இந்த இதுக்கு கேபிட்டல் இவ்வளோ இது பண்ணிருக்கோம், இதுல இருந்து எந்த அளவுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, இல்ல இதோட growth எந்த மாதிரி இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க ப்ரொபோர்ஷன், ரேஷியோஸ், இதோட growth ரேட்டு, ஃபால் ரேட்டு, ப்ராஃபிட் ஆர் லாஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க அனாலிசிஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தா மட்டும் தான் இதை கம்ப்ளீட்டா உங்களால ரன் பண்ண முடியும். ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிசினஸ் ஃபைனான்ஸ்ல, ரொம்ப பேசிக் லெவல். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ் ரொம்ப பெஸ்ட்டாக நீங்க ரன் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சீரீஸ்ல நிறைய வீடியோஸ் வரும், பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்.